ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு செல் அணுவிலும் வந்து மனம் என்பது இருக்கிறது. அப்போ பிறந்த குழந்தையும் மனதோட தான் பிறந்திருக்கு. அது மனதோடு தான் பிறந்திருக்கு. ஆக்சுவலாக ஒவ்வொன்றுக்கு ரியாக்ஷன் பண்ணுது. இப்போ யாரேனும் போய் அதுக்கு அந்த குழந்தைக்கு முன்னாடி நிற்கும் போது வந்து அவங்கள கவனிக்கிற மாதிரி கண் வெளியில் ஓட்டும், முகம் திருப்பி பார்க்கறது, பசிச்சால் அழுகிறது, தூக்கம் வந்தால் தூங்குறது, இது எல்லாமே வந்து இயல்பாக அந்த குழந்தைக்கு என்ன உண்டோ, அந்த குழந்தை என்ன செய்யுமோ அதோடைய ஆக்டிவிட்டீஸில் அது எல்லாமே இயல்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இப்போ இந்த குழந்தைக்கு எண்ணங்கள் என்பது அப்போது புகுத்தப்படவில்லை. அதனால் வந்து அந்த குழந்தைக்கு எந்த இதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்கு அந்த குழந்தை வந்து. அப்போ எண்ணங்கள் என்பது மனிதன் பிறக்கும்போது இல்லை. இந்த ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுட்டோம்னா அடுத்தடுத்து எல்லாமே நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போ எண்ணங்களை நாம் எப்போது கொண்டு வருகிறோம்? சிந்திக்க துவங்க ஆரம்பித்த காலத்திலிருந்து தான் எண்ணங்கள் வருது. அப்போ எண்ணங்களை பற்றி நம்ம இன்னும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிறந்த குழந்தை மனதோடு தான் பிறக்குது, எண்ணங்களோடு பிறக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணம். டிவி என்பது மனம்னு வச்சுக்கங்களேன். அதில் வரக்கூடிய எந்த சேனலாக இருந்தாலும் அது எல்லாமே உங்களுடைய எண்ணம். உங்களுடைய எண்ணம் என்னவோ அது அந்த சேனலாக ஓடிட்டு இருக்கு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நம்ம இன்னும் ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம இந்த கருத்துக்களை புரிந்து கொள்வதற்காக. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போது மனிதன் சாதாரணமாக பேர் இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தைக்கு வந்து பேர் வைத்து அடையாளப்படுத்தியதிலிருந்து அந்த குழந்தைக்கான ஒவ்வொரு செயல்களிலும் எண்ணங்கள் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே வருது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நினச்சி பாருங்கள். காட்டில் சிங்கம், புலி, கரடி, யானை, என்னென்னமோ எவ்வளவோ மிருகங்கள் இருக்குது. அந்த எந்த மிருகங்களாவது நான் சிங்கமாக்கும், நான் காட்டிற்கு ராஜாவாக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதையாவது ஐடி கார்டு போட்டிருக்கா? கிடையாது. ஆனால் மனிதன் வந்து பிறக்கும் போதே அவன் அடையாளப்படுத்தப்படுகிறான். நீ இந்த வகுப்பில் பிறந்திருக்க, இந்த இதில் பிறந்திருக்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சமூக சூழல் வந்து அவனுடைய எண்ணங்களுக்காகவே அவனை அடையாளப்படுத்திட்டு வருது. அவனை ஒரு சராசரி மனிதனாக ஏற்றுக்கொள்வதை விட அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களை அவன் மனசுக்குள்ள எண்ணங்களாக பதிவு பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த சமூகம் முன்னிலைப்படுத்துது, அதை முக்கியத்துவப்படுத்துது. இப்போ மனிதனும் அதை நோக்கிய நகர்த்தப்படுறதுனால எண்ணங்கள் தாக்கம் அந்த பிறந்த குழந்தையில் இருந்தே வந்து அவனுக்கு அது தேவை கூட இல்லை. ஒரு மனிதனாக வாழ்வதற்கு நீங்கள் என்ன இதில் பிறந்திருக்கணும், என்ன இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கூட அவசியம் இல்லை. நீங்கள் எண்ணங்களை மட்டுமே பார்க்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய மனம் தெரியவதில்லை. ஒரு 2400 பிக்சர்ஸ் வந்து ஒரு செகண்டுக்குள்ளே நகர்வதனால் ஒரு திரைப்படம் எப்படி இயங்குவதை போல நமக்கு தெரிகிறதோ, எண்ணங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு அந்த பிக்சர் ஃபிலிமை விட அவ்வளவு வேகமாக வந்து நம்மளுக்குள்ள அந்த படம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு எண்ணங்கள் தெரிவத அளவுக்கு அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய மனம் என்பது தெரிவதில்லை என்பதுதான் சோகம். அதனால தான் சொல்கிறேன், மனம் வேறு, எண்ணங்கள் வேறு. இன்னும் நம்ம அடுத்த விஷயங்களை நாம் பார்ப்போம்.